வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல செல்லை வச்சு, அந்த வம்மோளமை தெரியாதவங்களுக்கு, அதாவது வாக்குப்போக்கு வம்மோளமை தெரியாத நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. அரசியல்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அரசியல் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு தளபதி ஆட்சி அமைன்னு சொல்லுது. என்ன நாகரிகம் என்னென்னமே தெரிய மாட்டேங்குது. ஓட்டு போட்டுட்டியே, அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அப்போ சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு அதிகார வர்க்கம் சட்டம் சொல்கிறத உருவாக்கி வச்சுருக்கு. அவங்க சொற்பொழி நடந்தால் தான் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதுதான் அந்த பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ் இயக்கத்து எதிர்ப்பு, ஆளும் கட்சியினுடைய நம்ம இந்தியாவில் ஆளுறாங்கல்ல நம்ம மோடி ஐயா, அவங்க எதிர்ப்பு. இதைத்தான் இவ்வளோ காலம் டிஎம்கே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் உண்மை. எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டு போட்டோம், சிஎம்மாக வந்துடுவார், அவர் வந்து ஆட்சியர் ஏசுவார். சாதாரண நம்ம செய்ய முடியாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎஸ்டின்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுக்கிறது மத்திய சர்க்கார். அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டால் தான் அவங்க நிதி கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. முன்ன நிதியில் வரியில் வாங்கி நம்ம தமிழ்நாடு அரசையே வச்சிருந்து தமிழக மக்களுக்கு செலவழிச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ அதை சிஹெச்சின்னு சொல்கிற பேரில் நம்மள்ட்ட உள்ள வரி வருமானத்தை பூரா மத்திய சர்க்கார் எடுத்துக்கிடுச்சு. அவங்க நம்ம ₹1 கொடுத்தோம்னா அவங்க 22 பைசா கொடுக்குறாங்க. மீதி எவ்வளோ 78 பைசா வச்சுக்கிடுவாங்க. இதுதான் அரசியல் சட்டம் இப்போ நடக்கிறது. இதை யார் உருவாக்குறா? மத்திய சர்க்கார் தான் உருவாக்குது. ஆமாம், மத்திய சர்க்கார் உருவாக்கி மத்திய சர்க்கார் தான் தமிழ்நாடு அரசை இப்படித்தான் நீங்கள் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சில விஷயங்களை சொல்லும். அதன் பிரகாரம் மத்திய சர்க்கார் சொல்கிறத கேட்டால் தான் நம்ம ஆட்சி நடத்த முடியும். இதுதான் உண்மை. இதுக்கு எனக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நான் மக்கள் சொல்கிறத கேட்குறதா நீ சொல்கிறத கேட்குறதான்னு சொல்லி அந்த அரசோட ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு திராணி தெம்பு இருந்தால் தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும். அதைத்தான் இவ்வளோ நாளும் ஸ்டாலின் சார் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுத்தா அவர் ஆளுநர் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறார். இது நம்ம பார்த்தா தானே மக்களுக்கு புரிய வேண்டாமல் இந்த அரசியல்லாம் தெரியுதுல்ல. எதுக்கு சொல்கிறிய, நம்ம ஓட்டு போட்டு வச்சுட்டோம். அப்போ நம்ம என்ன தான் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்வுனாலும் நம்ம நாட்டாளுற பிரதமர் இருக்காரே, உள்துறை அமைச்சர் இருக்காரே, அவங்க சொல்கிற பிரகாரம் நம்ம ஆட்சி நடத்த முடியும். இல்லைன்னா அவங்க நமக்கு நீதி தர மாட்டாங்க. இதுதான் சொல்யூஷன். அதை ஒன்று தெரிஞ்சுக்கிறது. சரி, நடந்து முடிஞ்சு வச்சு இப்போ விஜய் சாருக்கு ஓட்டு போட்டாச்சு. போனாச்சு. என்னை பொறுத்தளவுக்கு ஓரளவு நல்லா இருந்துச்சு, சிறப்பாக தான் தெரிஞ்சிச்சு. சில திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. படிப்புக்கு மற்ற காலை சிற்றுண்டி, முறை பஸ்ஸு, மகளிர் தொகை, இப்படி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க. அதனால் பரவாயில்லை அப்படின்னு நினச்சி இந்த ஆட்சி தொடர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். மக்கள்லாம் அப்படியே டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றி தாவேக்காக போட்டாங்க. சரி, தாவேக்க போட்டாச்சு. ஏன் வந்துக்கிட்டு கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேக்காரு? ஏன் செஞ்சு வைக்க மாட்டேக்காரு? லீடிங் இல்லை. அப்போ காங்கிரஸை போய் கூப்பிடுறாங்க. நீ திமுக தீய சக்தின்னு சொன்னில, மறையதுக்கு காங்கிரஸை திமுக கூப்பிடுற? தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா அப்போ அது தீய சக்தி தானே. சரி, அதை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையை கூப்பிடுற, கம்யூனிஸ்டை போய் கூப்பிடுற. என் கூட்டணியில் இருந்து டிஎம்கே கூட்டணியில் இருந்து சூரியனில் வாக்களித்து வெற்றி பெற்றவங்களை பூரா நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிற. இந்த திமுக இருக்க, இது இப்போ உள்ள கட்சி இல்லை. 5 டிப்பு தோற்றுருக்கு, 5 ஜெயிச்சிருக்கு. ஒரு இடம் தோக்கும், ஒரு இடம் ஜெயிக்கும். பாரம்பரியமாக அவங்க குடும்ப அரசியல் அப்போ எல்லாருமே அரசியல் தான்.
அண்ணாதுரையிலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, காமராஜர்லேருந்து, ஈவே பெரியார்லேருந்து அந்த அந்த அரசியல் போராட்டம் தான் நடத்திக்கிட்டு வராங்க. டிஎம்கே அழிக்க முடியாது. ஏன்னா டிஎம்கே வந்துட்டு மக்களோட மக்களாக உள்ள கட்சி. டிஎம்கே இல்லாமல் இந்த தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடுன்னு பேர் வச்சவன் டிஎம்கேக்காரன். அதனால் நண்பர்களே, இப்பவும் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, டைரெக்டாக ஸ்டாலின் சார்கிட்ட எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்டால் கொடுத்துருப்பாரு. ஸ்டாலின் சார் கூட்டணியில் உள்ள கட்சியை போய் தெரியாமல் களவாணி போய் பிடிச்ச மாதிரி பிடிச்சின்னா அவருக்கு ஈகோ வருமா வராதா? அப்படி போய் தான் காங்கிரஸை கழட்டிட்டிய. மற்ற பேர் திமுக விட்டு வர பிரியம் இல்லை. அதனால் டாட்டா காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போவும் ஸ்டாலின் சார் தான் ஒப்புதோட நீங்கள் எல்லாம் ஆர்எஸ் இயக்கம் உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் போங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சாருடைய முழு ஆதரவோடு தான் விடுதலை சிறுத்தை, சிபிஎம், சிபி 3 சேர்ந்து போகுது. விஜய் சார் ஆட்சி அமைக்கார். இப்போவும் கிட்டமட்ட பார்த்தா எப்படி எதிர்கட்சி தலைவராக உதயநிதி இருப்பார். அவங்க 50-59 எம்எல்ஏ இருப்பாங்க. விஜய் சாருக்கு ஊசி மேலே உட்காந்த மாதிரி தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், திருமாவளவன் குரூப்பு அவங்கெல்லாம் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. இப்போவும் அவர் ஆட்சி நடத்த ரொம்ப தெளிவாக நடத்தால் தான் நடத்த முடியும். இப்போவுமே பாருங்கள், கிட்டமிட்ட டிஎம்கே ஆட்சி தான். அதான் உண்மை. பொதுவாக சொல்ல, காய்ச்ச மரம் கல்லடியும் போடும், சொல்லடியும் போடும். ஒரு விஷயங்களை இந்த மீடியாக்காரங்க இந்த செல்லை வச்சுக்கிட்டு என்னென்னம்னா அதிமுகவும் டிஎம்கேயும் கூட்டம் வைக்கலாம். ஐயா, மோண்டாலும் பேண்டாலும் நீங்கள் டிஎம்கே தான் சொல்லுவீங்களா? டிஎம்கேன்னு சொல்லி இப்போ உள்ள கட்சி இல்லைங்க. எல்லோரும் சிந்திச்சுப்பார். நீ பயனடையெல்லாம் உன் அப்பா பையன் நடந்திருப்பான், உன் அப்பா பையன்லாம் உன் பாட்டம் பையன் நடந்திருப்பான். ஆமாம், திமுகவுடைய நான் சொல்லி இந்த எல்லோரும் செல்லு வச்சுருக்கிய தானே, எல்லோரும் செல்லு வச்சுருக்கிய. செல்லில் கூகுள் இருக்குல்ல, கூகுளில் தட்டி பாருங்கள் டிஎம்கே எவ்வளோ ஆண்டிருக்கு, டிஎம்கேயில் செஞ்ச திட்டங்கள் என்ன அடித்து பார்த்தா வரப்போகுது. சும்மா கூவிக்கிட்டு சினிமா காட்சியில் ஓட்டை போட்டுக்கிட்டு இப்படி சொல்லி நண்பர்களே, துன்பத்தை கட்டி சமக்கிறவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒரு ஆட்சி நல்லா இருக்குன்னா அதை தொடர விடுறதுக்கு நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆட்சி எப்படி இருக்குன்னே தெரியாத ஒருத்தர் அவரை கொண்டு வச்சுக்கிட்டு அவர் நல்லா செய்வார்னு சொல்கிறிய. சரி, நடக்க போகுது. நாளைக்கு விஜய் என்ன செய்வார்னு பார்ப்போம். இப்போவும் எப்படி டிஎம்கே கண்ட்ரோலில் தான் ஆட்சி அமைக்கப்படுது. விஜய் லேசான இம்மி பரண்டாலும் ஆட்சி கவுந்துடும். அதனால் தாவேக்க நண்பர்களே, கொஞ்சம் உங்கள் வாய் அடக்கி வாசிங்கன்னா ஆட்சி நல்லா நடக்கும். இல்லைன்னா ஆட்சி கலைஞ்சிடும். நன்றி.